அவ இங்க இருந்தா. இப்ப அவ இல்லாம ஒரு மாதிரி இருக்குண்ணே. வீட்டில் அம்புட்டு பேர் இருக்கோம், ஆனா ஏதோ வெறிச்சோடி போன மாதிரி இருக்குண்ணே. இந்த விஷயத்தை எல்லாமே நீ அந்த பிள்ளைகிட்ட சொல்றியா இல்லையா? பேசினா தானே நான் சொல்றதுக்கு. யாரா அவன்? பேசுறா, பேசுறப்ப இதெல்லாம் சொல்றா. எதுக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சா அந்த பிள்ளை அவங்க வீட்டுல இருக்காதுடா, உடனே ஓடியாந்துரும். யாரு கண்டா அந்த பிள்ளையும் உன்ன மாதிரி தூங்காம உட்காந்துருக்குமோ யாருக்கு தெரியும்? அவளுக்கு என்கிட்டேருந்து போனது சந்தோஷமா கூட இருக்கலாம்லண்ணே, யாருக்கு தெரியும்? என்னடா இப்படி பேசுற? அண்ணே, நாம மற்றவங்கள நினைக்கிற மாதிரியே மற்றவங்களும் நம்மளை நினைக்கணும்னு இல்லைல்லண்ணே. புரியலடா. புரியல, அதான் வா. ஏலே நில்றா, என்ன சொல்றியோ அதை ஒழுங்கா சொல்லு. என்னண்ணே சொல்ல? ஏதோ சொன்னியேடா, உனக்கு பிடிக்கிற மாதிரியே அந்த பிள்ளைக்கு பிடிக்குமான்னு தெரிலன்னு சொன்னியே. ஏன் அப்படி சொன்ன? அண்ணே, அதானே உண்மை. உன்னை அந்த பிள்ளைக்கு பிடிக்காம இருக்குமாடா? பிடிக்காம இருக்க தான் வாய்ப்பு அதிகம். உம்மனா மூஞ்சி, லுங்கி பனிய, அழுக்கு வேஷ்டி, என்னெல்லாம் ஏன் நான் பிடிக்கணும்? ஏலே பேசாம இரு, எப்ப பாரு இதே பேசிட்டு இருக்க. நான் தான் வீட்டில் பார்த்தனேடா அந்த பிள்ளை உன் மேலே எம்பிட்டு பிரியமா இருக்குன்னு. வீட்டில் அத்தனை பேர் இருந்தாலும் அந்த பிள்ளை உன்னைத்தான் பார்க்கும். பாப்பா வந்தப்போ கூட அந்த பிள்ளை எம்பிட்டு பொறாம படிச்சுன்னு நாங்களாம் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதனால பிடிக்குதுன்னு அர்த்தம். அடங்க அப்பா, வேற என்ன செஞ்சாடா பிடிக்கும்னு சொல்லுவ? விடுண்ணே. அடிக்கடி உனக்கு ஏன் இப்படி ஆகுது? இப்ப இப்படி பேசுற, அப்புறம் நல்லா இருக்க, திரும்பவும் ஒரு பாயிண்ட்ல இப்படியே வந்து நிக்கிற. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உள்ள சும்மா தானே அவங்க வீட்டுக்கு போயிருக்குது. விடுண்ணே, நான் அப்படியே ஏதோ சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சா ஓகே, பிடிக்கலன்னா என்ன செய்ய முடியும்? இப்படியே பேசிட்டு இருந்தா ஒன்றும் சரியில்லடா. நான் வேணா முள்ளையிட பேசவா? என்ன ஏதுன்னு கேட்கவா? அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வா, முதல்ல போவோம். இல்லை வான்னுங்கிறேன். வா. முல்ல, நீ சாப்பிட. அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றேன்லம்மா. ஷபா முருகா. ஏமா ஒரு தட்டு வச்சிருக்க, முல்லைக்கு தட்டுங்க. நானா வைக்க மாட்டேன்னு சொல்றேன். உங்க பொண்ணுக்கு சோறு வேண்டாமா? சோறு வேண்டாமா? ஏமா முல்லை, மணி என்னாச்சுமா? வாமா வந்து சாப்பிடு. நான் லேட்டா தானேப்பா சாப்பிட்டேன், பசிக்கலப்பா. லேட்டா சாப்பிட்டியா? என் கூட நீ காலையில டிஃபன் சாப்பிட்றப்ப மணி 8:30, இப்ப மணி 2:30. விளையாடுறியா? வா. என்னன்னு தெரியலப்பா, பசிக்கல. அங்க தினம் கொஞ்சம் கொஞ்சமா சோறை போட்டு இவ குடலை சுருக்கி இருப்பாங்க. வேற என்ன? ஏமா சம்மந்தமே இல்லாம அவளை திட்டுற? அவளை சொன்னாதான் உனக்கு பொறுக்காத. ஏ பார்வதி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அம்மாடி வாடா தங்கம், சாப்பிடலாம். இல்லப்பா, எனக்கு இப்ப வேண்டாம். ஏங்க, நீங்க சாப்பிடுங்க, நானும் முல்லையும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கிறோம். போன் அடிக்குது, ஒருவேளை அவங்களா இருக்குமோ? புது நம்பரா இருக்கு, யார் கூப்பிடுறா? ஒருவேளை அவங்க வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறாளோ? இருக்கலாம். ஹலோ ஹலோ அம்மா, ராதிகா வீடுங்களா? ஏங்க, எத்தனை தடவைங்க சொல்றது இல்லன்னு?
ஏங்க வேற நம்பர்ல இருந்து கால் பண்றிய? வைங்க. அவகன்னு நினைச்சோம். ஏமா யாருமா? யாருன்னே தெரியலப்பா. காலையில இருந்து வேற வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றா. அம்மாடி அடுத்து ஃபோன் வந்துச்சுன்னா அப்பாட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். ம். நீ வா உட்காரு, அப்பா பக்கத்துல உட்காரு. வா பா உட்காரு. இப்ப வேண்டாம்ப்பா. உட்காருமா. பாரு. குடிமா, சாப்பிடு. சாப்பிடு, அப்பா சொல்றேன்ல. இப்படி எல்லாம் உன்னை யார் பாத்துக்க போறா? எல்லாரும் நல்லாதாம்மா பாத்துக்கிறா. என்னமோ சொல்லுமுல்ல. நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீடு வீடாவே இல்ல. நீ இருந்தாதான் வீடு வீடா இருக்கு. இனி கொஞ்ச நாள் நான் இங்கதாம்மா இருப்பேன். அங்க போக மாட்டேன். போதுமா? அங்கதான் வீட்ல அவ்வளோ ஆளுங்க இருக்காங்களே. எங்களுக்கு நீ ஒருத்தி தானே இருக்க. வேற வீடா இருந்திருந்தா பொண்ணு மாப்பிள்ளையும் இங்க வந்து தங்கணும்னு கேட்டிருப்போம். ஆனா அங்க அதையும் கேட்க முடியாது. அண்ணன் தம்பிங்களை பிரிச்ச பாவத்துக்கு ஆளாயிடுவோமே. ஏ பார்வதி, என்ன பேசுற நீ? அப்படி கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? தப்பு இல்ல? என்னங்க தப்பு? உலகத்துல இல்லாததையா நான் கேட்டுட்டேன்? எல்லாம் இருக்கிறது தானே. நமக்கு என்னங்க இவ்வளவு விட்டா வேற பிள்ளைங்களா இருக்காங்க? நான் தான் கொஞ்ச நாள் இங்க இருப்பேன்னு சொல்றேன்லம்மா. நீ கொஞ்ச நாள் இருப்ப, அப்புறம் திரும்ப போயிடுவல்ல. அதுக்கு என்ன, நம்ம வீட்ல இருக்க சொல்றியா? அப்படின்னு யாருங்க சொன்னது? ஏ பிள்ளைய கொஞ்சம் சாப்பிட விடுறியா? தோணன்னு பேசிக்கிட்டு. இந்தாம்மா நீ சாப்பிடு. ஐயோ, அந்த ஃபோன் தான். ராதிகா இருக்காங்களான்னு கேப்பா. ச்சோ. நீ உக்காரு, நான் போய் பார்க்கறேன். என்ன நம்பர் தெரியலையே. மா கட் பண்ணி விடுமா. ஏய், அவ தான் திரும்ப திரும்ப கூப்பிடுறான்னு சொன்னேன்ல, இன்னைக்கு இருக்கா அவளுக்கு. ஹலோ. ஏய், ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அறிவில உனக்கு? திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்க. இப்பதான் என் பொண்ணே வீட்டுக்கு வந்திருக்கா, உனக்கு பொறுக்கலையா? திரும்ப திரும்ப சும்மா நொய் நொயின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏமா தேவையில்லாம பேசுற? போனை கட் பண்ணி விடுமா. நீ சும்மாரு, உனக்கு தெரியாது. ஏய், கட் பண்ணிட்டா போல. இப்படி எல்லாம் திட்டினா தாண்டி இவளுங்களா அடங்குவாளுங்க. இனிமே அவ போனே பண்ண மாட்டா. நல்லா வச்சு வாங்கிட்டேன். எங்கேயாவது நம்பர் எடுத்துட்டு நம்ம உயிரை வாங்குறது. நீ சாப்பிடுதா. ஃபோனை கட் பண்ண சொல்றா. மீனா,
குட்டியா நீ அது எங்க அண்ணன் இடம். டேய் ஏண்டா சும்மாரு. அது என்ன மீனா ரொம்ப டயர்டா இருக்கா? வேலை அப்படி வேலைங்க. சரி நான் டீ எடுத்துட்டு வரேன். வேணாம் வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏன் நீ உங்களுக்கு 3 மணிக்கே ஸ்கூல் முடிஞ்சிருக்குமே. மணி இப்ப 5 ஆச்சு. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? டேய் ஆ? அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? நான் மட்டும் காலேஜ்ல இருந்து லேட்டா வந்தா அப்படி கேள்வி கேட்பீல்ல? நீ ஊர் சுத்திட்டு வருவ, நான் அப்படியாடா? ஸ்கூல் முடிஞ்சாலும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் முடிச்சாதான் விடுறாங்க. ம். ரொம்ப கஷ்டமா இருக்கா மீனா? என்ன கஷ்டமா இருந்தாலும் வேலைக்கு போறது ஒரு தனி த்ரில் தான் இல்ல? சுத்தம். ஏன் நீ இப்ப இப்படி சொல்லுங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இங்க உட்காந்துட்டு மீனா அணி இல்ல முல்லை அணி இல்ல ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு புலம்புறது. ஏங்க உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதாங்க? ஆமா, பேச்சு துணைக்கு யாரும் இல்லாம ஒரு மாதிரி இருக்கும்ல. வேற வேலை எல்லாத்தையும் நீங்க தனியா செய்யற மாதிரி இருக்கும்ல? நீங்க எங்க இருந்தா நீங்க செய்ய போற மாதிரி பேசுறீங்க. சும்மா இருக்கியா? வேலையை விடு மீனா, அதை செஞ்சிடலாம். நம்ம 3 பேர் இருந்தப்போ ஏதாவது பேசிட்டே இருப்போம். இப்ப முள்ளையும் இல்ல நீயும் இல்லையா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இதுதான் சந்தர்ப்பம். ரொம்ப பாவங்க நீங்க. நான் வேணும்னா வேலையை விட்டுட்டு வீட்லயே இருக்கவா? லூசா மீனா நீ? நீ எதுக்காக வேலையை விடணும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் போட்டு வேலைக்கு போயிருக்க, விடவான்னு ஈஸியா கேக்குற. நீ வேலைக்கு போறது பார்க்கும்போது எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? போய் பாருங்க, அப்ப தெரியும். காலையில எந்திரிச்சு ஒரு பேக் மாட்டிட்டு போயிட்டா வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அது ஒரு வேற உலகம். நமக்குன்னு செய்ய நிறைய வேலை இருக்கும், மரியாதை இருக்கும். மாசம் பிறந்தா நமக்குன்னு சம்பளம் வேற வரும். ஏங்க அதெல்லாம் சும்மா நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? நான் அண்ணி உங்க குரல் எங்க போச்சு? அது அது ஸ்கூல்ல கிளாஸ்ல சத்தமா எடுத்து வாய்ஸே போச்சு. இதெல்லாம் தாங்க கஷ்டம்னு சொன்னேன். எதுல கஷ்டம் இல்ல? வீட்டு வேலையில கஷ்டம் இல்லையா? காலையில எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் வேலை செய்யணும். முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் தான் வலிக்குது. ஆனா இது வேலையில சேருமா சொல்லு? மத்தவங்க நம்ம கிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்டா நாம வீட்டுல சும்மா இருக்கோம் தான் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? வீட்டுல சும்மாதான் இருக்கீங்களான்னு மரியாதையே இல்லாம இலக்காரமா பேசுவாங்க. ஆனா உனக்கு அப்படியா? யாராவது கேட்டா டீச்சர் வேலைக்கு போறேன்னு பெருமையா சொல்லிக்கலாம். ஜீவா கிட்ட சண்டை போட்டா அந்த சண்டைய மறந்துட்டு ஸ்கூல் வேலைய பார்க்கலாம். வீட்ல இருந்தா அப்படி இருக்க முடியுமா? இங்க சண்டை போட்டுட்டு இங்கே இருந்து எல்லாம் சுத்தி சுத்தி இதுக்குள்ளேயே இருக்கும். பொம்பளைங்க வேலைக்கு போறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிறவங்களுக்கும் பெரிய பலம் மீனா. எனக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இது பாரு, எந்த காரணமா இருந்தாலும் வேலையை விட்டுறாத சொல்லிட்டேன். உனக்கு சப்போர்ட்டுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். சரி இரு, நான் உனக்கு இஞ்சி நல்லா தட்டி போட்டு டீ எடுத்துட்டு வரேன். தொண்டைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? டேய் குடிச்சிட்டல, கிளாஸ குடி. இப்படி ஒரு அக்கா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்.
சாப்பிட்றீங்களா? இது எனக்கே பத்தாது, சும்மா பேச்சு கேட்டேன். எடுக்க வரைய? ஐயோ கடவுளே, இந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் நான் நினைக்கிறதுக்கு எதிராதான் சிந்திக்குது. எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு நான் எப்படி சொல்லுவேன்? என்னப்பா மீனா, ஆ. உன் வேலையில எப்படி போகுது? சூப்பரா போகுது மாமா. ஸ்கூல்ல பிள்ளைகளை என்ன சொல்லுதுங்க? என்னத்த மாமா சொல்றாங்க? ஏய், அண்ணன் உன்கிட்ட கேட்டா திரும்ப நீ அண்ணன் கிட்ட கேக்குற? இல்ல மாமா என்ன கேட்டாருன்னு புரியல, அதான். ஸ்கூல்ல பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாரு. எதை பத்தி மாமா? டீச்சர் மாதிரி எத்தனை கேள்வி? அதானே மாமா சும்மா தானே கேக்குறாங்க, நீ என்ன இத்தனை கேள்வி கேக்குற? இல்ல அது நிறைய சொல்றாங்க மாமா, எது சொல்றதுன்னு தெரியல, அதான். கிருஷ்ணசாமி என்ன சொன்னாருப்பா, நீ வேலை நல்லா செய்யறேன்டு. நெசமாலுமே சொன்னாரானே? ஏழை அண்ணனே நம்பல. சும்மாரா, நிஜமாவே சொன்னாரா? நானா பொய்யா சொல்றேன்? பாத்தியா, யார் நம்பினாலும் நீ நம்பிடாத. உன்னைய பத்தி எனக்கு தானடி தெரியும். மீனா, உன் கிளாஸ்ல எத்தனை பசங்க? அது 32. 32? அப்ப ஜாலியா இருக்கும்ல? என்னது ஜாலியா? நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். குட்டியே, நீ ஒரு நாள் உங்க ஸ்கூலுக்கு என்ன கூட்டு போறீங்களா? ஆமாமா, நானும் வரேன். நீ எப்படி பாடம் நடத்துறேன்னு நானும் பார்க்கணும். நானும் வாரேன். அப்ப எல்லாருமே போய் பார்க்கலாமா? ஐயோ, எல்லாருமா? மீனா, பிள்ளைகளுக்கு பாடத்தை மட்டும் சொல்லி தராதப்பா, வேற நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடு. நான் சொல்லி கொடுக்க போனா அதுங்க எனக்கு சொல்லி கொடுக்குதுங்க. சத்தமா பேசு. ஒன்னும் இல்ல. மீனா, நம்ம நாட்டோட பெருந்தலைவர்கள் கதையெல்லாம் சொல்லி கொடு. காந்தி, பெரியார், நேரு எல்லா தலைவர்களை பத்தியும் சொல்லி கொடு. மீனா, ஒருவேளை தேச தலைவர்களை பத்தி உனக்கு தெரியலன்னு வச்சுக்க, மாமாட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். இது விஷயமா மாமா நிறைய படிச்சு வச்சிருக்கப்பா. எல்லாம் தூங்க போலாமா? போலாண்டா, தூங்க போலாண்டா. அண்ணிய, அண்ணன் பேசிக்கிட்டு இருக்குல்ல, அதனால தானே அவன் தூங்க போலான்னு சொல்றான். செம டேமேஜ், செம டேமேஜ். பிச்சு பிடி மாதிரி சும்மா இவன் கிடைக்காப்பா, பொறாம. எதா இருந்தாலும் ஏன்ட்ட கேளு, எந்த டவுட்டா இருந்தாலும் மாமாட்ட கேளு, மாமா சொல்லி தரேன். ஆமாமா, கேளு. சரி மாமா. மீனா, எங்க அண்ணன் என் காலேஜ் வாடத்திலே டவுட் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி சொல்றான்டா, எல்லாரும் கேட்டீங்களா? ஆமா, எங்க அண்ணன் ஒரு படிக்காத மேதை. என்னது படிக்காத மேதையா? விலை +2 வரைக்கும் படிச்சிருக்கேன்டா. சரி, படிச்ச மேதை விடுங்க. அது அப்ப பெரிய பசங்களுக்கு இன்னும் எம்முட்டோ சொல்லி கொடுக்கலாமே. அவங்க தானப்பா நாளைக்கு இந்தியாவை தீர்மானம் பண்ண போறதே. மாமா போதும் மாமா, விடுங்க.
மீனா பாவம் டயர்டா இருக்கா. அன்னைக்கே அம்புட்டு பொறுமை, அதே சோதிக்கிறீங்க பாருங்க. சிரிக்கிற ஒரு பிச்சு புடியும் பார்த்து. அண்ணே வாடா. எங்கடா போன? எங்கேயும் இல்லை நீ இங்கே தான். அண்ணன் அண்ணி கூட பேசிட்டு இருந்திருக்கோம், வேற எங்க போயிருக்கோம்? ஏண்டா முள்ள என்ன சொல்லுது? என்னத்த சொல்ல போறா? ஏண்டா இந்த வீட்டில் யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு கேள்வியில் வைக்கிறீங்க. சரி, எப்போ வராளாம் அவ? யாருக்கு தெரியும்?